ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா, பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி. ஒரு 1/2 kg சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன போடணும், எவ்வளோ அளவில் போடணும் அப்படின்றத சொல்ல போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி சட்டி வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சதும் நமக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு ஆயில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. நெய் ஆயில் ரெண்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்லாம் போட போகிறோன்றதை பார்த்துக்கலாம் வாங்க. பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஒரு 10லேருந்து 12 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 8 ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி, பட்டை 4 பட்டை, அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகா போட போகிறோம். 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஹோம்மேடு இது நான் அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு இது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். கறியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை வந்து இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைசஸ் ஐட்டம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்க போகிறோம். அடுத்தது பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்க போகிறோம். 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி ப்ரௌன் கலரில் இருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு, இதை விட இன்னும் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். எடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைட் ஆனியன் இருக்கும்ல, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற பதத்துக்கு வரைக்கும் நம்ம வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம், தக்காளிலாம் அதுக்கான கரெக்டான டைமிங் வரைக்கும் வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு பிரியாணிக்கு. இந்த சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணால் தான் பிரியாணி வந்து பாய் வீட்டு ஸ்டைலில் இருக்கும். நம்ம பிரியாணி நம்ம அடிக்கடி செய்கிறோம், ஏன் நமக்கு அந்த ஃப்ளேவர் வரல அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஃப்ரைட் ஆனியன் இருக்கும்ல, அதை விட கொஞ்சம் முன்னாடி பதம் வரைக்கும் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சொல்லியிருந்தேன்னா, புதினா, கொத்தமல்லி, இதை ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம போடுறோன்னா, இஞ்சி பூண்டு வதங்கும் போது அடி உட்காரும்.
அப்போ வந்து இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்காது. வதங்கினா மட்டும்தான் அதில் இருக்கிற சாறு இறங்கி நல்ல வாசனையை கொடுக்கும். அதுக்காக தான் முன்னாடியே வந்து புதினா கொத்தமல்லி போட்டு வதக்குறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா 3ல் 1 பங்கு வந்து இஞ்சி போட்டுக்கணும். அதாவது 2ல் 1 பங்கு இஞ்சி போட்டுக்கணும். இஞ்சி வந்து 50 கிராம் போடுறீங்க அப்படின்னா பூண்டு வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு போடணும். இது ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும். ஆனால் இஞ்சியை விட பூண்டோட கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பாய் வீட்டு ஸ்டைலில் அந்த ஃப்ளேவர் வரும் பிரியாணிக்கு. அதுதான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். எல்லாரும் பிரியாணி செய்வோம், ஆனால் நம்ம ஒரு சில பேருக்கு ஏன் அந்த ஃப்ளேவர் வரல அப்படின்ட்டு ரொம்பவே யோசிப்போம். அதுக்கு இதுதான் சீக்ரெட். எந்த மசாலா எந்த இதுவுமே கிடையாது. இஞ்சியை விட பூண்டு வந்து 1 பங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். ரேஷியோவில் சொல்லணும் அப்படின்னா இஞ்சி 50 கிராம் போடுறீங்கன்னா பூண்டு வந்து ஒரு 75 கிராம் போட்டுக்கோங்க. இஞ்சி வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூண்டு. இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கணும். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு இருக்குல்ல, அதுலேயே வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி நான் கரம் மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன் இதெல்லாம் எண்ணெயில் போடுறோம் அப்படின்னா, இது வதங்கும் பொழுதே வந்து அந்த கலர் வந்து நல்லா அட்ராக்ஷனாக கொடுக்கும். இதுக்காக நம்ம ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணணும்னு எந்த நெசசரியும் கிடையாது. அதுக்காக தான் இது மாதிரி போட்டு ஒரு வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு தக்காளி நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். 4 தக்காளி சொன்னேன் நான், 4 பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி சொல்லியிருந்தேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் போட போகிறோம். போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த தக்காளி வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் அடுத்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வாங்க தக்காளி எந்தளவுக்கு வதங்கியிருக்குன்றதை பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் சுருள வந்துருச்சு. ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட போகிறோம். சிக்கன் போட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். எல்லாத்துக்குமே நம்ம டைமிங் கொடுத்து வதக்கி அது மெதுவாக பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணி பிரியாணி பண்ணால் மட்டும்தான் அதுக்கான டேஸ்ட் இருக்கும். டைம் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக செய்கிறதோ இந்த மாதிரிலாம் ஏனோ தானோன்னு செஞ்சாலும் அதுக்கான டேஸ்ட் கிடைக்காது. இப்போ இது சிக்கனோட ஒரு 5 மினிட்ஸ் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணலாம். சிக்கன் வதங்கி கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். தயிரை முன்னாடி ஆட் பண்ணிட்டோம் சிக்கனோட அப்படின்னா அந்த சிக்கன் பச்சையாக இருக்கிற ஒரு அந்த ஃப்ளேவர் இருக்கும் என்ன தான் வெந்திருந்தாலும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. வதக்கிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும்.
5 நிமிஷம் வதங்கி இதுவானதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நான் பாஸ்மதி அரிசி ஏற்கனவே கழுவி 1/2 hour ஊற வச்சுருக்கேன். நான் 1:1 1.5 ரேஷியோவில் நான் தண்ணி வச்சுக்க போகிறேன். 1/2 hour ஊறி இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அதை விட கம்மியாக கூட வச்சுக்கலாம். 1:1 1/4 இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நான் வந்து 1:1 1/4 தண்ணி எடுத்திருக்கேன். 1/4 தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு மாற்றிக்கிறோம். ரொம்ப கிளறாதுங்க, இப்படியே இருக்கட்டும். இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் டைட்டாக தண்ணி வந்து வற்றி கொஞ்சம் டைட்டாக இருக்கும்ல, அந்த பதத்துக்கு தான் நம்ம தம் வைக்க போகிறோம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் எப்படி தம் வைக்கணுன்றதை காமிக்கிறேன். மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த அரிசி வந்து நல்லா டைட்டாக இந்த தண்ணி எல்லாம் வற்றி போய் டைட்டாகிற கண்டிஷனில் தான் நம்ம தம் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு தோசைக்கல்லை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். தம் வைக்கிறதுக்காக தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கிறோம். இது மேலே தான் நம்ம தம் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இங்கே நான் ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த பிரியாணி குண்டானை எடுத்து போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வெயிட்டுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடக்கல்ல வச்சுருங்க. இல்லை வந்து தண்ணி சூட் பண்ணி அந்த தண்ணி பாத்திரத்தை கூட மேலே வைக்கலாம். இந்த மாதிரி வெயிட்டுக்கு வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் தம் வச்சதுலேருந்து 20 minutesல அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான சுட சுட பாய் வீட்டு பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ தம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தம் முடிஞ்சிருச்சு. டைமு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கிட்ட காமி. வாவ், சூப்பராக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு உதிரி உதிரியாக. நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான வாசனையோட நல்ல டேஸ்டான ஒரு பாய் வீட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.